ஹாய் காய்ஸ், இது எங்களுடைய மாடி தோட்டம். இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா 11ஆம் மாதம் வச்சாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளை தான் இருந்தது, சின்ன சின்னதாக இருக்கும். இதை நாங்கள் நல்லா பராமரிக்க ஆரம்பித்து நல்லா க்ரோத் ஆக வச்சோம். அது மட்டும் இல்லை, இப்போ மல்லிகைப்பூ சீசனுன்றதுனால இந்த மே மாதம் ஃபுல்லாகவே நல்லாவே பூக்க ஆரம்பிச்சது. எல்லா மொட்டுமே பூத்து முடித்தாலும் திரும்ப திரும்ப புது துளிராக துளுத்துக்கிட்டே இருந்தது. அதை பார்க்கும்போதே ஒரு ஹாப்பியாக இருந்தது. திரும்ப திரும்ப இது பூக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாகவே இருக்கும். அது மேலே ஈவினிங் ஆனால் தண்ணி விடுறதுக்கு வருவோம். அப்போ தண்ணி விட்டுட்டு முடிச்சுட்டு போகும்போது கையோடு இந்த பூவெல்லாம் கிள்ளிட்டு போயிடுவோம் பிள்ளைங்களுக்கு வைக்கிறதுக்காக. அப்புறம் இந்த மாதம்லாம் லீவுன்றதுனால சில நாட்களில் பிள்ளைங்களும் தண்ணி விடுவாங்க. அவங்களுக்குமே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். இதெல்லாம் என் பெரிய பொண்ணு விடுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்லி செடி வெரைட்டிஸ்லேயே எங்ககிட்ட 5 மல்லி செடி இருக்குது. அது குண்டு மல்லி, சின்ன மல்லி அது மாதிரிலாம் இருக்குது. அதுவுமே குண்டு மல்லி பார்த்திங்கன்னா நல்லா ரோஜா பூ கணக்காக நல்லா பெருசாக இருக்கும், அடுக்கடுக்காக இருக்க மாதிரி இருக்கும். அது வாசனை இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது தலையில் ஒன்று வச்சாலே போதுங்கிற அளவுக்கு அது ஸ்மெல் இருக்கும், நல்லாயிருக்கும் அது வைக்கும் போது. அப்புறம் முல்லை செடியும் இருக்குது. சப்போஸ் இதில் கொஞ்சம் கம்மியாக பூத்திருந்ததுன்னா அந்த செடியில் இருக்கிற பூவெல்லாம் எடுத்து மொத்தமாக சேர்த்து கட்டி வைக்கும்போது பூவுமே இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும், நீட்டாகவும் இருக்கும். அப்போது பிள்ளைங்க 2 பேருக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்குமே பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். என் பெரிய பொண்ணுக்கும் பிடிக்கும், சின்ன பொண்ணுக்கும் பிடிக்கும். 2 பேருமே தலைவாரி பூ வைங்கம்மான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, கடையிலேயே அவங்க பூவை பார்த்தா பூ வாங்கலாமா சொல்லுவாங்க. இன்னும் வீட்டில் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஹாப்பி ஆகிடும். இன்றைக்கி எங்களுடைய தோட்டத்தை பார்த்தீங்க. எங்கள் தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.